ரீசெண்டாக இவங்க மேடையில் ஏறினாலே ஒரே சென்சேஷன் தான். 15+ இயர்ஸாக சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினால் அவங்களுடைய டேலண்ட்னால அவங்களுடைய நடிப்புனால நம்மளால் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் இஸ் அவர் அபிராமி மேம். A few words about the film and its success. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஏன்னு தெரியல. யூஸ்வலி எனக்கு மேடையில் பேசுகிற அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்காது. இன்றைக்கி என்னமோ ஐ ஃபீல் லைக், என்ன சொல்கிறது, நட்டி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு படத்தோட 100வது நாள் போஸ்டர் பார்த்து அதோட விழா கொண்டாடி எத்தனையோ வருஷமாக இருக்கும். நம்ம இந்த ஒரு படம் பண்ணும்போது இது இவ்வளோ ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாரம் போக 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 மகாராஜாங்கிற படம் ஒவ்வொரு ரெக்கார்டாக அப்படியே உடச்சிக்கிட்டு தமிழ் சினிமா வரலாறுலேயே ஒரு மைல்கல்லாக போய் உட்காந்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக இருக்குது. ஸோ தி என்டையர் டீம் இஸ் ஹியர். ஸோ இந்த பெருமை நம்மளுக்கு எல்லாருக்குமே சேர்றது. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்காகவும் நம்ம டெஃபினெட்லி கை தட்டிக்கணும். எனக்கு ஐம் ரியலி பிளாங்க், என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பட் சொல்ல வேண்டிய கொஞ்சம் பேர்கள் இருக்குது டெஃபினெட்லி. ஃபர்ஸ்ட் ஐல் ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப் நித்திலன். எங்கேயோ இருக்கார், ஃப்ரண்ட் இங்கே இருக்காரா? சரி, அந்த பிளாக் டிஷர்ட், அந்த பிளாக் சேர் அப்படியே கேமஃப்ளாஷாக இருக்குது. பட் தட் இஸ் நித்திலன். எப்போவுமே நித்திலன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கேன்னு தான் சொல்லுவார். தன்னை ரொம்ப வசதி காட்டவோ இல்லை தன்னை நான் ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி நினச்சிக்கவோ அந்த ஆட்டிடியூடே கிடையாது அவருக்கு. அண்ட் நீங்கள் அந்த ஆட்டிடியூட் எப்போவுமே விட்டுறாதீங்க. தட் வில் டேக் யூ அ லாங் லாங் வே. நான் அவர்கிட்ட இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், நான் எங்கே போனாலுமே எல்லாரும் நித்திலனோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தான் எனக்கு கேட்டுட்ருக்காங்க. இது மனுஷ ஜென்மமா இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ் நம்மளுக்கு நம்ம நடுவில் வாழ்ந்துட்டுருக்காங்கிறது கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஹீ இஸ் அ பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கர். தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு நித்திலன். தேங்க்யூ. செகண்ட் தேங்க்யூ ஐ ஹாவ் டு சே டு சுதன், பிகாஸ் ப்ரொடியூசர் இல்லைன்னா படம் இல்லை. சுதனும் நானும் சண்டை போட்டது மாதிரி வேறையா எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் நான் சண்டை போட்டது கிடையாது. பட் அந்த சண்டேலையும் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த சண்டை ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்காக தான் சண்டை போடுறோம். அண்ட் ஐ எம் ஏபிள் டு ஃபைட் வித் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் ஃப்ரீடம். இது டேக்லைனாக போட்டு எழுதிடாதீங்க. ஹீஸ் அ வண்டர்ஃபுல் மேன், ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். அவரோட வேறு இன்னொரு படமும் பண்ணிகிட்ருக்கேன். So Sudan, thank you so much. You deserve all of the glory of Maharaja that has come to you. இன்னமும் இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் இதில் இருக்கிற எல்லா காஸ்ட் மெம்பர்ஸ், ஐ ஹோப் ஐ டோன்ட் ஃபர்கெட் எனிபடி. மம்தா, நட்டி சார், சிங்கம்புலினா, எவ்ரிபடி தட் இஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் சின்ன ஒரு செகண்டில் ஆக்டர் கூட மணிகண்டன், எல்லாருமே ஒரு செகண்டில் ஆக்டர் கூட அந்த அளவுக்கு நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எனக்கு இந்த படமோட கதை தெரிஞ்சிருந்துமே கூட நான் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஜாய் டு பி ஹியர். எனக்கு மனசில் ஓடுற ஒரே ஒரு இமோஷன் சந்தோஷம். அண்ட் யாரையாவது விட்டு போயிட்டேன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சேதுனா, ஐ லவ் யூ சேதுனா. ஜென்யூன்லி நீங்கள் தமிழ் சினிமா கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு பி அன் ஆக்டர் அண்ட் தேங்க்யூ ஃபார் சூஸிங் இந்த அளவுக்கு அமேசிங்கான ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. அது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தமிழ் சினிமாவை அவ்வளோ மிகுப்படுத்துகிறீங்க. ஸோ இட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் செலிப்ரேட் டுநைட். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியான படங்களுக்கு தான் கிடைக்குது. அண்ட் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி, ஸோ ஓவர்வெல்ம்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. எனக்கு கிடைச்ச அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போவுமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.